வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு 15 விதமான ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 8th 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி அப்படின்ற எல்லா கல்வி தகுதிக்குமே தனித்தனியாக ஜாப் இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மென் அண்ட் விமன் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பொது சுகாதாரத்துறை கோவை மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது கோவை மாவட்டம் தான். இதுக்கு கோயம்புத்தூரில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனுமே இல்லை. எல்லா மாவட்டத்தில் சேர்ந்தவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் மாவட்டத்திலே வந்து பொது சுகாதாரத்துறை மற்றும் வந்து மக்கள் நல்வாழ்வு மையத்துலேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஜாப்க்கு நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 13/12/2024 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நம்மளோட ஸ்பீட் போஸ்ட் வந்து அங்கே போய் சேரணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடியாலஜிஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் 10th 12th 8th அப்படின்ற எல்லா குவாலிஃபிகேஷனுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாவதாக கொடுத்துருக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா எனி டிகிரி அப்படி இல்லைனா வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும், அதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதுன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தோன்னா 13,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 20 வயதுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 8th குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி அட்டெண்டன்ட் இது எல்லாமே வந்து 8th குவாலிஃபிகேஷன் ஜாப் தான். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் இதுக்குமே வந்து 8th தான் நமக்கு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே சேலரி வந்து 8,500லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் சேம் தான். 20லேருந்து 25 வயசு 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க எல்லா ஜாப்புக்குமே நமக்கு வந்து ஜாப் லொக்கேஷன்றதை பார்த்தோன்னா பொள்ளாச்சி அல்லது வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபர்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி முடிச்சிருக்கணும், ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குமே வந்து எனி டிகிரி தான், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 77 ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. 15 விதமான ஜாப் வந்து 77 ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுல நிபந்தனைகள்ன்றது கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகளில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது நமக்கு ஒரு டெம்பரவரி ஜாப் தான், இது பெர்மனன்ட் ஜாப் இல்லைன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போவுமே வந்து நமக்கு பெர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அதாவது இது மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு எங்கே ஜாப் இருக்குது, இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எங்கெல்லாம் வந்து டெம்பரவரியாக ஜாப் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ற எல்லாமே நமக்கு வந்து ஒரு கான்டாக்ட் வழியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எந்த ஜாப்புமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜாப்புக்கு வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சுகாதாரத்துலேருந்து இப்போ ஒரு பெர்மனன்ட் ஜாப் வருதுன்னா இதை மாதிரி நீங்கள் ட்ரைனிங் அல்லது இந்த ஜாப்க்கு வந்து முன் அனுபவம் இருக்கா அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி ஜாப்லலாம் இருந்தால் நமக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஆஃப்லைனில் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தோம்னா, உறுப்பினர், செயலாளர் அப்படி இல்லைனா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரெஸ்கோஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதுக்கான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பணும். நார்மல் போஸ்ட்லேயோ கொரியர்லேயோ பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து https://coimbatore.nic.in இது இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபில் பண்ணுங்கள். இதில் மொத்தம் வந்து 77 ஜாப்க்கான வேகன்சி கொடுத்துருந்தாங்களே, இந்த 77ன்றது வந்து மேலும் நமக்கு வந்து அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்துக்கு கூட நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும். நெக்ஸ்ட் அதில் வந்து அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோன்னா அதையுமே வைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது கூட வந்து நம்மளோட கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த சான்றிதழ் எல்லா ஜெராக்ஸ் கூடயுமே நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளே வந்து சைன் பண்ணியிருக்கணும். இது யார்கிட்டையும் போயிட்டு வந்து க்ரீன் சைன் வாங்கணும் அப்படின்ற எதுவுமே கொடுக்கல. நம்மளே வந்து சைன் பண்ணியிருக்கணும் எல்லா ஜெராக்ஸ்லேயும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்லேயுமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புங்க. இதுக்கு அனுப்புறதுக்கான தேதிக்குள்ளே, அதாவது
13/12/2024க்கு முன்னாடியே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே போய் சேரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன். இதை மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து சுகாதாரத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் அதையும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது 8th 10th டிகிரி முடிச்சுட்டு வந்து ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவுமே வந்து நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் வந்து டெம்ப்ரவரியாக இருக்குது, அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இதில் இருந்துகிட்டே நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து டெம்ப்ரவரியான ஜாப்பு அப்படி இல்லைனா பெர்மனன்ட் ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு கூட இது யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த ஜாபில் இருந்துகிட்டு நீங்கள் அடுத்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். எந்த ஜாப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாப் கிடச்சா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கல்வி தகுதி அது கூடவே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவுமே மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.